என்னும் வாழ்வியல் நாடகம் இதோ உங்கள் முன்னால். ஒரே வேலை, வாங்க வயலுக்கு பையனை போய் எழுப்பி விடுங்க. சரிடி. டேய் மகனே மகனே, டேய் ஏழுடா. நான் மகனே படிக்கிற காலத்துல நல்லா பண்ணா. நாங்களாம் ஏதோ விவசாயத்தை போய் ஈடுபட்டோம். நீயாச்சும் ஒழுங்கா படிச்சு முன்னேற வேலையை பாரு. போடக்கா. சரிப்பா. என்னங்க, நம்ம பையனை நல்லா படிக்க வைக்கணும். அப்புறம் பக்கத்து ஃபேக்டரியிலேருந்து நம்மளுக்கு கழிவு நீர் வரனால இது வயல்ல இருந்து தண்ணியெல்லாம் கெட்டு போகுதுங்க. அதை போய் 4 போய் கேட்டு வாங்குங்க. அடே அவங்களாம் ஊருக்குள்ள பெரிய ஆள், அவங்களாம் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. சங்கலிகள் கொண்டு வருவலாம் பெரிய ஆள். அவரை போய் நம்ம பகைச்சுனா நம்ம வாழ்க்கை தான் வீணா போவோம். இருந்தாலும் சும்மா விட முடியுமா? போய் 4 பேர் நாளைக்கு போய் கேட்டு வாங்க. சரிடி, என்ன பண்றது? இந்த காலத்துல பொம்பளைங்க ராஜமா போச்சு. சரிடி, அப்படியே கேக்குறேன். கொழுப்பு தாங்க. அவங்கள பார்த்து சொல்லிட்டு போலாங்க. ஐயா யாரோ ஒரு பட்டிக்காட்டம் வர மாதிரி தெரியுது. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சங்கலி பண்ணி இல்லைங்களா? ஐயா இல்லைங்க ஐயா, உங்க ஃபேக்டரி பக்கத்துல எங்க வயல் இருக்கு ஐயா. ஏதோ 2 ஏக்கரை வச்சு அதை வச்சுதான் எங்க கால் வயிற்று பொழப்பு நடத்துக்கிறோம், குடும்பத்துக்கு காப்பாத்துறோம். ஐயா இல்லையா, அவரை பார்த்து சொல்லிட்டு போனேன் ஐயா. ஃபேக்டரியால எங்க வயலே நாசமா போகுது ஐயா. சரி சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். போ ஐயா நிறுத்துங்க ஐயா. என்னங்க ஐயா, ஐயா பார்க்க வந்தா நீங்க என்ன பேசுறீங்க? சும்மா பேசுறீங்க. நாங்க மேல இடத்துல கம்ப்ளைண்ட் எடுத்துருக்கோம் ஐயா. ஏய் அதான் போன்றல, அப்புறம் என்ன வந்து சாய ஃபேக்டரி கழிவு நீர் வருதுன்னு பக்கத்து வீடு மாலசாமி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாயா. அதையா கேட்டதுக்கு போய் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்றாயா. அது மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொன்னானா? ஆமாயா, நான் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யாரோ வர மாதிரி தெரியுது. சங்கலி பண்ணி போறாங்க. ஆமா நம்மளே என்னடா சொன்ன காலையில? ஐயா இல்லையா, உங்க வயல் பக்கத்துல எங்க ஃபேக்டரி இருக்கு ஐயா. அதனால உங்க ஃபேக்டரியில இருக்கிற கழிவுநீர்லாம் எங்க வயலை வீணாக்குது ஐயா. அதை வந்து கேட்டவங்க ஆளுங்க ஏதோ அடிக்க வராங்க ஐயா. அதுதான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன் ஐயா. எத்தனை ஏக்கர் நிலம்? ஐயா ஏதோ 2 ஏக்கர் ஐயா. நாங்களாம் சிறு விவசாயம், அதை வச்சுதான் எங்க குடும்பத்தையே நாங்க ஓட்டுறோம் ஐயா. 2 ஏக்கர் நிலத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஃபேக்டரியை மூட சொல்றியா? ஐயா அப்படி இல்லை ஐயா, அதெல்லாம் முடியாதுடா போடா. ஐயா என்னங்க ஐயா, ஏதோ பெருசா கேட்க வந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. எங்களுக்கும் ஒரு விவசாயினா சும்மா இலக்கரமா போச்சு ஐயா. எங்களுக்கும் மானா ஈனம் சூடு சொல்ற எல்லாம் இருக்கு. இங்க பாரு, இன்னொரு தடவை உன் புருஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், காம்ப்ளைண்ட் பிடிக்க போறேன் சொல்லிட்டு இருந்தேன். இருக்கிற இடம் தெரியாம அழைச்சிருக்கோம். நீ நாசமா போறீங்க. அப்பா சங்கிலி பண்ணியில அடிச்சுட்டாங்கடா. எப்படி மாடுதா சொல்லாம இன்னைக்கு? நம்மளாம் ஏழைங்கடா, அவங்களாம் அடிக்கதானே செய்வாங்க. நம்ம போய் அப்பா நாயத்தை கேட்டதுக்கு அடிச்சுட்டாங்கடா. அப்படியே அடிக்கா, அவன் பணம் மலை இருக்குன்னு சொல்லி நம்ம விவசாயியா அடிச்சான்ல. நான் போய் என்னன்னு கேட்டு வரமா. நல்லா போட்டு அரா ஐயா, உங்களுக்கு பக்கம் யாரும் வரமா தெரியும். நிறுத்து நிறுத்து. எவனா இந்த சங்கிலி பாண்டி? அவன் கோலா விடுறா விடுறா விடுறா. ஏண்டா எங்க அப்பா அம்மாவை வயல்ல வச்சு அடிச்சிருக்கீல்ல நான் இல்லாத நேரத்துல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கலாம், பண பலம் இருக்கலாம். ஆனா விவசாயிகள் தான் உங்களுக்கு சோறு போடுற தெய்வம். அவங்களே கை மேல கை வச்சு இல்ல இன்னும் என்ன பண்ற மாதிரி. நீ இன்னும் எண்ணி 10 வருஷத்துக்குள்ள சாப்பாட்டுக்கு திண்டாடு பாத்தியா? அப்பதானே தெரியும் உங்களுக்கு விவசாயில அருமை. பாத்து
எப்போ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? நீங்க கூட்டி போயிடலாம்டா. சரி வாங்க மாமா, அப்புறம் வந்து பாக்குறேன். வாப்பா. அப்பா இது மாதிரி எனக்கு விவசாய கோயில சீட்டு கிடைச்சிருக்குப்பா. மகனே, நாங்க தான் ஏதோ விவசாயம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாம தான் நாங்களே உட்காந்துருக்கோம். ஏதோ உன்னையாச்சு இன்ஜினியராவோ இல்ல டாக்டராவோ அவளான்னு ஆசைப்பட்டோம். நீயே மறுபடியும் விவசாயத்துறையிலே போற. அப்படி சொல்லாதீங்கப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஏதோ அப்ப உங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து நீங்க உங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஏதோ செஞ்சு வச்சு நீங்க சம்பாதிச்சு அதை எனக்கு சோது பண்ணீங்க. எண்ணெத்தனை நாளைக்கு தான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க. இதோ நீங்க வந்து எதுவுமே தெரியாத விவசாயம் செஞ்சதுனால விளைச்சலும் கம்மியாவே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இத்தனை நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சங்கிலி பாண்டி மாதிரி எத்தனை ஊர்ல எத்தனை சங்கிலி பாண்டி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டுனா எங்களை மாதிரி விவசாயம் படிச்ச மாணவர்கள் தேவைப்பா. அதுக்காக தான் நான் விவசாயம் படிக்கப்பான்னு சொல்றேன்ப்பா. எனக்கு தயவு செய்து சேர்த்து விடுங்கப்பா. நீ என்னடி சொல்ற? பையன் ஆசைப்பட்டதே சேர்த்து விடுவாங்க. சரி ஓகேடி. அப்பா அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அண்ணே நல்லா இருடா. வயலெல்லாம் பசிக்குது. சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லை. டேய் ராஜா, எப்படிடா இருக்க? ஆளே மாறி போயிட்ட. உன் படிப்பு சிறப்பா போகுதுன்னு சொல்றாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, வேலையும் கிடைச்சிருச்சு. நான் நல்ல கம்பெனியில வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஊருக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னால எப்படியோ விவசாயம் நல்லா இருக்காங்க. அதை பத்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீ இப்படி ஒரு சங்கிலி பாணின்னு ஒருத்தன் தான், அவன் நிலைமை என்னாச்சு? ஏய், அவனை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? அந்த பழசெல்லாம் நீ இன்னும் மறக்கல? மறக்கலடா, மறக்க மாதிரியா செஞ்சான் அவன். டேய், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் இப்போ அதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கான்டா. அவன் கூட இருக்கவங்களே சண்டை போட வச்சான். எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. நீ ஏன் அதெல்லாம் வீட்டுக்கு போனவா? உங்களை அடிச்சா தெரியுமா? விவசாயிலே கேவலப்படுத்தி அடிச்சால அவன் நிலைமை இப்படிதான் பாருங்க. ஒருவேளை சோத்துக்கு தான் இல்ல திட்டாடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. மகனே, அதெல்லாம் பண்ணக்கூடாதா? அவன் தான் ஏதோ தலைக்கணத்தில் ஆடிடுறான். நம்மளாம் விவசாயிடா, நம்மளாம் அதிக பண்பு கொண்டவடா. அவங்கள போய் பார்த்து ஏதோ பேசிட்டு போனா வாடா மகனே. இந்த நாட்டுடைய பாதுகாப்பாளர் என்றும் விவசாயிகள் தான் இந்த நாட்டுக்கு வழிகாட்டி என்றும் விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய தூண்கள்னு என்னுடைய இதை நிறுத்தி